Hi students, welcome and welcome to School of Future Medicos. Vacancy position in government colleges as on 7/1/2021 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்மளுக்கு இன்னும் வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு எஸ்டிக்கு இருக்குது, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு எஸ்சிஏக்கு இருக்குது, மற்றது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அடுத்தது புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டு இருக்குது, ராஜா முத்தையா எம்பிபிஎஸ் காலேஜில் எஸ்சிக்கு 2 சீட் இருக்குது. தென் ஐஆர்டி பெருந்துறையில் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டும் எஸ்டிக்கு ஒரு சீட்டும் 2 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக ரவுண்டு 2 இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் முடிவில் எவ்வளோ இருந்தது அப்படின்னா எஸ்சிஏக்கு இன்னும் 2 சீட்டும் எஸ்சிஏக்கு 3 சீட்டும் எஸ்டிக்கு 2 சீட்டுன்னு டோட்டலாக இன்னும் 7 சீட்டு தான் இருக்குது. அடுத்தது நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் பார்க்குறோம். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜியில் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டு தான் இருக்குது. மூகாம்பிகையில் வந்து 2 சீட் இருக்குது, ஒன்று வந்து எஸ்சிக்கு இன்னொன்று வந்து எஸ்சிஏக்கு. கற்பக விநாயகாவில் எஸ்சிக்கு 5 சீட்ஸ் இருக்குது. வேலம்மாளில் எஸ்சிக்கு 2 சீட்டும் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டும் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம்மில் எஸ்சிக்கு 3 சீட் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் எஸ்சிக்கு ஒரு சீட் இருக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் எஸ்சிக்கு 2 சீட்டும் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டும் 3 சீட் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் எஸ்சிக்கு 3 சீட் இருக்குது. கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூரில் எஸ்சிக்கு ஒரு சீட் இருக்குது. மாதா மெடிக்கல் காலேஜில் எஸ்சிக்கு 2 சீட்டு எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது. 3 சீட்டு டோட்டலாக இன்னும் இருக்குது. அன்னபூர்ணாவில் சீட்ஸ் எதுவும் இல்லை. கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் எஸ்சிக்கு 9 சீட்டும் எஸ்சிஏக்கு ஒரு சீட்னு 10 சீட் இருக்குது. பனிமலர் மெடிக்கல் காலேஜில் எஸ்சிக்கு ஒரே ஒரு சீட்டும் எஸ்டிக்கு ஒரு சீட்டும் இருக்குது, எஸ்சிஏக்கு இல்லை. ஸோ டோட்டலாக 2 சீட் இருக்குது. இந்திரா மெடிக்கல் காலேஜில் 4 சீட் இருக்குது, இட் இஸ் ஃபார் எஸ்சி. தென் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜில் 12 சீட்டு இன்னும் இருக்குது. எஸ்சிக்கு 9 சீட்டு எஸ்சிஏக்கு 2 சீட்டு எஸ்டிக்கு ஒரு சீட்டு. ஸோ இப்போ தான் வந்தது, ஆனாலும் சீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முத்துக்குமரனில் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்படி பார்த்தோம்னா செல்ஃப் ஃபினான்சிங்கில் இன்னையோட முடிவில் வந்து எஸ்சிக்கு 43 சீட்டும் எஸ்சிஏக்கு 8 சீட்டும் எஸ்டிக்கு 2 சீட்டும் டோட்டலாக 53 சீட் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பிடிஎஸ் பார்க்குறோம். ஸோ பிடிஎஸில் டென்டல் காலேஜ் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் ஓசிபிசி பிசிஎம் எம்பிசி ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சிக்கு 7 சீட்டு எஸ்சிஏக்கு ஒரு சீட்டுன்னு 8 சீட் இருக்குது. செமி கவர்மெண்ட் ராஜா முத்தையா டென்டல் காலேஜில் பிசிக்கு இன்னும் 10 சீட் இருக்குது, பிசிஎம்முக்கு 4 சீட் இருக்குது, எம்பிசிக்கு 9 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 6 சீட்டு எஸ்டிக்கு ஒரு சீட்டுன்னு 30 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக 38 சீட்ஸு. ஸோ அதில் பிசிக்கு 10, பிசிஎம்முக்கு 4, எம்பிசிக்கு 9, எஸ்சிக்கு 13 சீட்டு, எஸ்சிஏக்கு ஒரு சீட்டு, எஸ்டிக்கு ஒரு சீட்டு. ஸோ நீங்கள் ராஜா முத்தையாவில் உங்களுக்கு பிடிஎஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிசிஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஷெட்யூல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பிடிஎஸ் சீட்ஸை நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் பார்க்குறோம். ராகாஸில் 59, மாதா டென்டல் காலேஜில் 59, தாகூர் டென்டல் காலேஜில் 56, ஆதிபராசக்தியில் 74, வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜில் 59 சீட் இருக்குது, கற்பக விநாயகாவில் 56 சீட் இருக்குது, செட்டிநாடு டென்டல் காலேஜில் 24, ஆசான் மெமோரியலில் 46, மூகாம்பிகா இன்ஸ்டியூட்டில் 26, சிஎஸ்ஐ காலேஜில் 17, பெஸ்ட் டென்டல் காலேஜ் மதுரையில் 60, நடராஜா டென்டல் காலேஜில் 42, கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் காலேஜ் நாமக்கல்ல 55, விவேகானந்தா டென்டல் காலேஜில் 55 சீட் இருக்குது, ராஜாஸ் டென்டல் காலேஜில் 44 சீட் இருக்குது, பிரியதர்ஷினி டென்டல் காலேஜில் 80 சீட் இருக்குது, ஆர்விஎஸ் டென்டல் காலேஜில் 59 சீட் இருக்குது, ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜில் 12 சீட்டுன்னு டோட்டலாக இன்னும் 883 சீட் வந்து டென்டல் காலேஜில் இருக்குது. ஸோ பின்னாடி வர வர தான் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜில் இருக்க சீட்ஸும் ஃபில் ஆகும். பிடிஎஸும் படிக்கலாம், எம்பிபிஎஸ் தான் இல்லை, பிடிஎஸுமே நல்ல கோர்ஸ் தான். ஸோ அது படித்து முடிச்சுட்டு எம்பிஎஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்களே ஒரு கிளினிக் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பல்லுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸோ பல்லில் சொத்தையாகுது, அதில் வந்து இந்த மாதிரி ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி பண்ணுறோம், கன்சல்டேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக வந்து அதுக்குமே பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ ஏன்னா வந்து ஒரு ஓரல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஓரல் ஹைஜீன் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பிடிஎஸ்மே நல்ல கோர்ஸ் தான். ஸோ அதையுமே எடுத்து நல்லா படிச்சிங்கன்னா எந்த கோர்ஸில் இருந்தாலும் ஷைன் ஆகலாம். ஓகேவா? ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸில் இன்னும் 883 சீட் இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான அப்டேட்டு. அடுத்த இன்னொரு அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.